தர்பூசணி பழங்களில் கலப்படம் செய்யப்படுவதாகவும் ரசாயனம் செலுத்தப்படுவதாகவும் எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து தற்போது இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளித்திருக்கிறது. அதில் பல்வேறு ஊர்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் இல்லை, அது போன்ற நடவடிக்கைகளை எங்கும் மேற்கொள்ளவில்லை என்று தமிழ்நாடு அரசு தற்போது நீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க? தேவா, தர்பூசணி பழங்களுடைய நிறத்திற்கும் சுவைக்கும் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்துவதாக கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு விவசாய நல சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது அதிகாரிகள் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே தவறான பிரச்சாரத்தை பரப்பியதால் தற்போது தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. எனவே தவறான தகவலை பரப்பிய உணவு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் மற்றும் பிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அந்த தர்பூசணி பழங்களை அரசாங்கமே கொள்முதல் செய்து அதற்கான குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனம் செலுத்தப்படவில்லை என்றும் தற்போது தெரியவந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்கும்படி அதிகாரி சதீஷ்குமாருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தற்போது ஜூன் 9 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதே போல தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்பை ஈடுகட்டும் வகையில் தர்பூசணி பழங்களில் எந்த ஒரு ரசாயனம் மருந்தும் சேர்க்கப்படவில்லை என்பது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.